ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். உண்மையிலேயே அஜித்குமார் அவர்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத சிபிஐ விசாரணை செய்ய போகிறாங்க. ஆனால் அஜித்குமாரை சார்ந்திருந்த அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய சகோதரர், அவங்களுடைய நண்பர்கள், இவங்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி நமக்குள்ளே இருந்துச்சு. எந்த தப்புமே செய்யாத அஜித்குமார் அவர்களுடைய தம்பி நவீனை காவல்துறை அதிகாரிகள் அடித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திடீர்னு பார்த்தா அதே நவீன் அப்படிங்கிற அஜித்குமார் அவர்களுடைய தம்பி 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறார். இன்றைக்கி அவருடைய நண்பர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறார். அதை விட பெரிய கொடுமை அஜித்குமார் அவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன? இன்றைக்கி ஒரு ரயில்வே கேட் ஓப்பனாக இருந்ததுனால ட்ரெயினும் ஸ்கூல் வேனும் மோதிக்கொண்டதில் 3 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்களே, இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மைகளும் இங்கே பார்க்கப்பட போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அஜித்குமார் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமாரை நாம் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த பையனுக்கு 27-29 வயசாக இருந்தாலும் அந்த பையனுக்கு கண்டிப்பாக நீதி கிடைத்தே ஆக வேண்டும். அவ்வளவு கொடுமையை அனுபவித்து 50க்கும் அதிகமான காயங்கள், இரத்த கசிவு, தலையில், மூளையில், இதயத்தில், இங்கே எல்லாமே இரத்த கசிவு அப்படின்னு சொல்லும்போது துடிக்க அணுவாக கொண்டு இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள். இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்ட அதிகாரி அந்த உத்தரவுக்கு ஃபோன் வழியாக இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் கொடுத்த அரசியல்வாதிகளோ இல்லாட்டி அதிகாரிகளோ, அதற்கு யார் ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருந்தாங்க? உண்மைகள் மறைக்கப்படுகிறது, இங்கே மிகப்பெரிய அளவில் ப்ரூஃப் எல்லாமே அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை இப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறது நீண்டுக்கிட்டே போகுது. சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நீதிபதியே சொல்கிறார். உடனடியாக தமிழக அரசாங்கம் சிபிஐ விசாரணைக்கு அஜித்குமார் அவர்களுடைய வழக்கை மாற்றுவதில் எங்களுக்கு எந்த விரோதமும் கிடையாது, நாங்கள் முழு சப்போர்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுனால இது சிபிஐக்கு போகுது. ஆனால் சிபிஐயில் இன்னொரு வழக்கு அப்படிங்கிறது தொடரப்போவதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது அஜித்குமார் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு வழக்கு. அந்த கொலைக்கு யார் யார் உடந்தையாக இருந்தார்கள், எந்த காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க, ஏன் அஜித்குமார் அவர்களை இப்படி துன்பப்படுத்தினார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு வழக்காக போயிட்டுருக்கு. இன்னொரு வழக்கு என்னென்னா அந்த 10 பவுன் நகை அப்படிங்கிறது தான். கண்ணிலேயே காணிக்கலையே அந்த 10 பவுன் நகை என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. வெறும் 10 பவுன் நகைக்காக ஒரு மனுஷனை கொன்னுருவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கும் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு நடுவில் இன்னொரு வழக்கு அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கு போகுது. அது வேறு எதுவுமே கிடையாது. இப்போ அஜித்குமார் அவர்களே கொன்னுட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர், மக்கள் எல்லாரும் சேர்ந்து கேள்விகள் கேட்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப பெரிய அளவில் அஜித்குமார் அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் அஜித்குமார் அவர்களுடைய அந்த கொலை வழக்கை இத்துடன் முடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டது அல்லவா? யார் பேரம் பேசினாங்க, எதுக்காக பேரம் பேசினாங்க அப்படிங்கிறத இன்னொரு வழக்காக எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கு இப்போது விசாரணைக்கு வரப்போவதாக சொல்லப்படுகிறது. அப்போது 3 வழக்குகள் சிபிஐ பக்கம் ஒப்படைக்கப்படலாம். ஒன்று அஜித்குமார் அவர்களுடைய கொலை வழக்கு, இன்னொன்று அஜித்குமார் அவர்கள் களவாடி விட்டார் அப்படின்னு சொன்ன அந்த 10 பவுன் நகைக்கு என்ன ப்ரூஃப், யாரிடம் இருந்து இந்த நிக்கிதா வாங்கினாங்க, அது அவங்களுடைய நகை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நகையை நாங்கள் பேர்ட்ஸில் கழட்டி கட்டப்பைக்குள்ளே வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நகை என்னுடைய அம்மா போட்டிருந்தாங்க, மறுபடியும் ஸ்கேனுக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க, ஸ்கேன் எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நிக்கிதா சொன்ன 10 பவுன் நகைக்கு என்ன ஆனது அப்படிங்கிற வழக்கு. மூன்றாவதா யாரோ சில நபர்கள், அரசியல்வாதிகள் இந்த வழக்கை நீர்த்து போக வைப்பதற்காக பேரம் பேசினாங்களாமே, அவங்க யார் அப்படிங்கிற அந்த வழக்கு தான். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இதை பற்றி அதிகமாக யாரும் பேசக்கூடாது, உடனடியாக அஜித்குமார் அவர்களுக்கு நீதி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 லட்சம் ரூபாய் நாங்கள் இழப்பீடு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக நவீன் அவர்களுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது கொடுக்கப்படும், 3 சென்ட் பட்டா நிலம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதே கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் என்னையா காவல்துறை அதிகாரிகள் அடித்து கொண்டு இருக்காங்க, 5 லட்சம் ரூபாய் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருந்தது. அதுவும் குறிப்பாக 2026 எலெக்ஷனில் இது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும் அப்படிங்கிறது ஆளும் கட்சிக்கு தெரியும், எதிர்கட்சி இதை வச்சு அரசியல் செய்வாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். நீதிமன்றமே இந்த கேள்வியை கேட்டுச்சு, நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் இதைத்தானே செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சியை பார்த்து நீதிமன்றம் கேள்விகளை கேட்டாங்க. ஸோ இப்போது இந்த 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு அப்படிங்கிறது எப்படி சாத்தியப்படும், எப்படி இது இந்த 10 லட்சம் ரூபாய் கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கிச்சு. இப்போ அடுத்தபடியாக
நவீன் அவர்களுக்கு, அதாவது அஜித்குமார் அவர்களுடைய தம்பி நவீன் அவர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அது அவருடைய வீட்டிலேருந்து 80 கிலோமீட்டர் தள்ளி. அப்போ 80 கிலோமீட்டர் தள்ளி அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க, அஜித் மற்றும் நவீன் அவங்களுடைய அப்பா. அப்போ அம்மா மட்டுமே வளர்த்துருக்காங்க. உடனடியாக அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 80 கிலோமீட்டர் தள்ளி போட்டிருக்கீங்களே, அம்மா விட்டுட்டு அஜித்குமார் அவர்களுடைய தம்பி நவீன் அவர்கள் போய் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம், போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு 1.5-2 மணி நேரம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 3-3.5 மணி நேரம் ட்ராவலுக்கே போயிடும். அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்கி கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ட்ராவல் 80 கிலோமீட்டர் தள்ளி அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய அடுத்த அலட்சியம் என்ன தெரியுமா, 3 சென்ட் பட்டா வீட்டு மனை அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3 சென்ட் வீட்டுமனை பட்டா அப்படின்னு சொல்லும்போது அது ஏதோ ஒரு குக்கிராமத்துக்குள்ளே மடப்புறத்துக்குள்ளே உள்பகுதியாக, அதை உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 3 சென்ட்டுக்கு டோட்டலாகவே 6000 ரூபா தான் விலை வருமா. 6000 ரூபா நிலத்தை இந்தா வச்சுக்கோப்பா, இதுதான் வீட்டுமனை பட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. அங்கே தண்ணி கிடையாதான், சாலை வசதி கிடையாதான், எதுவுமே இல்லாத இடத்த கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட்டே இல்லாத ஏரியாவில் கொடுத்து இதை நீர்த்து போக வைப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான இழப்பீடு அப்படிங்கிற பெயரில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தேவை இழப்பீடு கிடையாது, எங்களுக்கு தேவை நீதி அப்படின்னு சொல்றாங்க. வெறும் 2000 ரூபாய் உள்ள போற மதிப்புல மொத்தம் 3 சென்ட் வெறும் 6000 ரூபாய். அப்ப இது யாரை ஏமாத்திருக்கா போன விஷயம். இங்க பல படங்களை நம்ம பார்த்திருப்போம். மாவீரன் போன்ற படங்கள்லாம் நீங்க பார்த்துட்டு குடிசை அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு உங்களுக்கு கோபுரம் மாதிரி அப்படியே அடுக்கு மாளிகை கட்டி தருகிறோம் அப்படின்னு சொல்லி தீப்பெட்டி சைஸில் இருக்கக்கூடிய ரூம், அதே அடுக்கு மாடி அப்படின்னு சொல்லும்போது லிஃப்ட் ஒர்க் ஆகாது, கிராக் இருக்கும், பேட்ச் ஒர்க்கு பூரா பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்கிற லெவலில் தான் இருக்கக்கூடிய பல பில்டிங்ஸை இன்றைக்கும் நாம் சென்னையில் ஏகப்பட்ட இடங்களில் பார்க்கலாம். அப்போ இது ஒரு விதமான ஸ்கேம் அப்படிங்கிறது தான். நல்லா வாழ்ந்துட்டு இருந்த மக்களுடைய வேரை பிடுங்கி நீங்கள் வாழக்கூடாது, 50-60 கிலோமீட்டர் தள்ளி போய் உனக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லும்போது, சார் எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு சொல்லி மீனவர்கள்லாம் கேட்பாங்க. கடல்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இவங்களுக்கு ஒரு பில்டிங் கொடுக்குறாங்கன்னா அந்த பில்டிங்க்கு போன மீனவர்கள் கடலுக்கு வரணும்னா எப்படி வருவாங்க? பெட்ரோல் டீசல், அதுக்கு செலவு, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பெரும் சிக்கல் அப்படிங்கிறதுலாம் உருவாகும். இதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டு தான் இப்போ நவீன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீட்டு மனையாக இருக்கட்டும், இல்லாட்டி ஜாபாக இருக்கட்டும், இதுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்கேம் இருக்குது, எங்களுக்கு நீதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போது நவீன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறையை அடிச்சிட்டாங்க. பொதுவாக இந்த ஜெயிலுக்கு இல்லாட்டி காவல்துறை விசாரணை செஞ்சாங்கன்னா அடுத்த நாள் வரும்போது ஒத்தனம் கொடுப்பாங்க, எல்லாருக்குமே ஒத்தனம் கொடுப்பாங்க. எதுக்கு ஒத்தனம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த போலீஸ் அதிகாரிகள் ஊமை குத்துவாங்களாம். அவங்க படிச்சிருக்கிறதே அப்படி தான், வெளியில் காயம் தெரியாத மாதிரி ஒரு விதமான நேக்கான ஒரு குத்து. அது நம்முடைய ஜவ்வு, நம்முடைய சதையெல்லாம் அப்படியே என்ன செஞ்சிடும், ரொம்ப கண்ணி போக வச்சிடும். அது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கெல்லாம் தெரியாதான், ஒரு 5 நாட்களுக்கு பிறகு இல்லாட்டி அவனுடைய ஆயுசு முழுவதுமாகவே அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு காலில் ஒரு வலி வந்துருச்சு, எனக்கு முதுகில் ஒரு வலி இருக்குது அப்படின்னு சொல்லி நவீன் அவர்கள் அட்மிட் ஆகிறார். அடுத்து அவருடைய நண்பர், அவரையும் விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள், அவரையும் அடிச்சிருக்காங்க. அதனால் அவருக்கு காலில் வலி வந்துருச்சு, வீக்கம் வந்துருச்சு, ரத்த கசிவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் இன்றைக்கி அட்மிட் ஆகிறார். என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெரியறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட நபர்களுக்கு இன்டர்னலாக பிளட் இல்லாட்டி இன்டர்னலாக வலி வேதனைகள், அது கூட இந்த ஜாப் ஸ்கேம், இந்த லேண்ட் ஸ்கேம், 5 லட்சம் ரூபாய் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயங்களை நவீன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஸ்கேம் அப்படின்னே சொல்கிறாரு. ஸோ எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார், நீதி கிடைக்குமா மக்களே அப்படிங்கிற கேள்வி உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அடுத்ததா கடலூரில் ஏற்பட்ட அந்த விபத்து, அதை விபத்து அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்லை அலட்சியம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இன்றைக்கி இந்த கடலூரில் வேனில் 4 குழந்தைகள் தான் இருந்தாங்க. ஒருவேளை அதில் 40 குழந்தைகள் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி பலி எண்ணிக்கை அதிகமாக மாறி இருக்கும். இப்போவே 4 குழந்தைகளில் 3 குழந்தைகள் உயிரிழந்துட்டாங்க. ஒரு குழந்தைக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 குழந்தைகளில் 2 குழந்தைகள் ஒரே வீட்டில் சேர்ந்த குழந்தைகள், அண்ணன் தங்கச்சி இல்லாட்டி அக்கா தம்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி, சகோதரர் சகோதரி. அந்த வீட்டினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த பாட்டி கதறுது, நான் சாப்பாடு ஊட்டி என் பையன் அனுப்புவான், என் மருமக அனுப்புவா அப்படிலாம் சொல்லி, அதெல்லாம் பார்க்க முடியலை. +1 10வது வகுப்பு படித்து இவ்வளோ தூரம் வளர்த்தி, அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு கூலி வேலை செய்யக்கூடிய அப்பா அம்மா, திராவிடமணி அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பா பெயர். ஸோ காலையில் 8 மணிக்கு அனுப்பியிருக்காங்க, 7:45 8 மணிக்கு அனுப்பியிருக்காங்க. ஒரு 1/2 மணி நேரத்துலேயே இறந்துருச்சு குழந்தைகள், 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறத அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் இதுக்கு காரணம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிற்கும்போது அவசரமாக சில முடிவுகளை நம்ம எடுக்கிறோம். காரணம் யார் அப்படிங்கிறது, உண்மையிலே இதற்கு காரணம் யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஏன்னா இதில் மெயின் பிக்சர் அப்படிங்கிறது அந்த கேட்டு திறந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க.
7:05 7:20 வரை கேட்டு பூட்டியே இருந்ததுனால நிறைய டிராஃபிக் ஆயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய டூ வீலர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கேட்டை திறப்பா அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டாங்க. அதனால தான் நான் கேட்டை திறந்தேன் அப்படின்னு சொல்லி கேட் கீப்பர் சொன்னதாக ஒரு தகவல் வெளியாகுது. கேட் கீப்பராக வேலை பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் சர்மா அப்படிங்கிறவன் தான். ஸோ இந்த பங்கஜ் சர்மா அப்படிங்கிறவனுக்கு தமிழ் தெரியாது. முதலாவது விஷயம், தமிழ்நாட்டுக்குள்ளே வேலைக்கு சேர்க்கக்கூடிய நபர்கள் எங்க ஹிந்தி படிங்க அப்படின்னு சொல்லி மற்ற மாநிலங்களில் சொல்லும்போது தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு தமிழ் படியுங்கள் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்ல மாட்டேங்காங்க மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராங்காக வைக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வேலைக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். பேசுறது புரிகிறதுக்கு, எழுதணும் அப்படிங்கிறதுல அட்லீஸ்ட் பேசுகிறதுக்காவது இல்லாட்டி புரிந்து கொள்வதற்காவது அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும், தமிழ் அப்படிங்கிறது தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்ய வேண்டிய. இதே இது தமிழ்நாட்கள் மலையாள நாட்டுக்குள்ளே போகிறாங்க இல்லாட்டி கன்னடா நாட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படி இல்லைன்னா தெலுங்கு ஊருக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அங்கே என்ன செய்யணும், அவங்க தெலுங்கை படிச்சுட்டு தான் அந்த ஊருக்கு போகணும். அப்படியா இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவை செய்ய முடியும். நீங்கள் அரசு ஊழியர்கள், மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் உங்களுக்கு அரசாங்க சம்பளம். அதனால தான் உங்களுக்கு அரசாங்கம் அவ்வளோ அலவன்ஸ், இவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் இதில் எல்லாமே தந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சேவை செய்வதற்கு நீங்கள் ஒரு மொழியை படித்து கொண்டு தான் அந்த மாநிலத்துக்கு அந்த இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகணும். அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்றினால் மட்டும்தான் இதுக்கு சரியான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த இடத்துல பங்கஜ் சர்மா அப்படிங்கிறவன் கேட்டை வந்து திறந்தே விட்டுட்டான், அதனால தான் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், வண்டியை மூவ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறாங்க. இல்லை பங்கஜ்குமார் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர். பங்கஜ்குமார் வந்து அவன் வேன் டிரைவர் தான் வந்து திறந்து விடுப்பான், நான் போகிற வரைக்கும் பூட்டிடாத அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி அடுத்ததாக ஒரு செய்தி. இது எல்லாத்துக்குமே மறுப்பு ஆதரவுன்னு சொல்லி பல செய்திகள் வந்தாலும் நம்ம மனசில் எழக்கூடிய சில கேள்விகள். ஒன்று, நம்முடைய ரயில்வே எப்படி இருக்குது? நம்முடைய ரயில்வேக்கு ஒரு கேட் கீப்பர் கேட்டை திறக்கலை இல்லாட்டி மூடி இருக்கார் அப்படின்னா சிக்னல் எப்படி அங்கே ரெட்டாக வரும் இல்லாட்டி க்ரீனாக வந்திருக்கும். அப்படி க்ரீன் ஆர் ரெட், இந்த இடத்துல க்ரீன் அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் செல்வதற்கு, ரெட் அப்படிங்கிறது அந்த ட்ரெயின் அப்படிங்கிறதுக்கான சிக்னல். ஸோ இந்த ரெட்டு மாறி க்ரீனாக வந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது பாஸ் ஆகி போகணும். ஆனால் கேட்டு மூடப்படாமல் இருக்கும்போது சிக்னல் மாறாமல் இருந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கா? அப்படி சிக்னல் மாறாமல் இருந்தது என்றால் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகளை நம்முடைய ரயில்வே எப்படி சரி செய்ய போகிறாங்க? கிட்டத்தட்ட 6000 8000 இடங்களில் இதே மாதிரியான கேட் கீப்பர்ஸை வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட இடங்கள் இருக்கான். இதெல்லாம் சரி செஞ்சால் மட்டும்தானே நம்முடைய ரயில்வே சிஸ்டம் சரியாக வேலை செய்யுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ரயில்வேயில் இருக்கக்கூடிய அலட்சியம் இங்கே போக்கப்பட வேண்டும். ரயில்வேயில் ஏகப்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கிறது, அது நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற நீண்ட நெடிய கோரிக்கையை மறுபடியும் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல பல அலட்சியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்று, டூ வீலர், அந்த டூ வீலர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய அலட்சியம், எப்பா நாங்கள் போயிடுறோம், அந்த கேட்டை மட்டும் திறந்து விடுப்பா, ஏகப்பட்ட பேர் கூச்சல் போட்டிருப்பாங்க, வண்டி தான் வரல, ட்ரெயின் தான் வரல அப்படின்னு சொல்லி. கேட்டு திறந்துருச்சு, அந்த ஸ்கூல் வேன் வருது, ஸ்கூல் வேனில் டிரைவர் மட்டும் எப்படி? ஒரு ஸ்கூல் வேன்லாம் கண்டிப்பாக ஒரு கிளீனர் இருக்கணும், அப்படி இல்லைனா அவங்களுக்கு சப்போர்ட் ஒரு பர்சன் இருக்கணும். அவங்க இருந்தால் மட்டும்தானே அந்த ஸ்கூல் வேன் சரியாக இயக்க முடியும். அப்போ அந்த ஸ்கூல் வேன், அந்த ஸ்கூல் ஒரு பெரிய தவறை செஞ்சுருக்கு. ஒருவேளை சப்போர்ட்டாக ஒரு நபர் இருந்திருந்தாங்க அப்படின்னா டிரைவர் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயினை பார்த்துருந்தாருன்னா இவ்வளோ பெரிய விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்குமான்னு கேட்டால் இல்லை, வாய்ப்பே கிடையாது. அங்கே ஒரு அலட்சியம் நடந்திருக்கு. இன்னொரு அலட்சியம் அப்படிங்கிறது என்ன? இல்லை, இது அடிக்கடி இதே மாதிரி ரயில்வே கிராசிங் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ தென்னக ரயில்வே என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஃபண்டு கட்டுறோம்ப்பா, ஃபண்டு கொடுக்குறோம், ஒரு சுரங்கப்பாதை அமைத்து விடலாம் இல்லாட்டி மேம்பாலம் அமைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளரிடம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலே ஆட்சியாளர்கள் இந்த ஃபைலை கிடப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை இன்றைக்கி தென்னகம் ரயில்வே நமக்கு கொடுக்குது. அரசியல் பண்ணுங்கயா, ஆனால் அரசு அதிகாரிகள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு அப்ரூவ் கொடுத்து ஒரு சுரங்கப்பாதையோ இல்லாட்டி மேம்பாலமோ வந்திருந்தால் மனிதர்கள் வாகனங்கள் அந்த வழியாக போயிருப்பாங்க, ட்ரெயின் இந்த வழியாக போயிட்டு இருந்திருக்கும், இப்படி ஒரு விபத்தே நடந்திருக்காது, 3 குழந்தைகளை நம்ம இழந்திருக்க மாட்டோம். எவ்வளோ பெரிய அலட்சியம் இந்த அரசு அதிகாரிகள் காண்பித்ததால் அதற்கு இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர் சொல்லியிருக்காங்க, தென்னக ரயில்வே நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை நாங்கள் நல்லா படித்து விட்டு அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. இல்லை சார், நீங்கள் 1 வருஷமாக இதை கிடப்பில் போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதான கேள்வின்னு கேட்டால் அதற்கு பதில் கிடையாது. அங்கே ஒரு அலட்சியம். இங்கே பங்கஜ் சர்மா அப்படிங்கிறவன் ஒரு அலட்சியத்தினுடைய ஒரு புள்ளியாக இருந்தான் என்றால் அங்கே ஏகப்பட்ட நபர்கள் அலட்சியமாக இருந்திருக்கிறார்கள். நம்முடைய அரசாங்கம் அலட்சியமாக இருந்திருக்கிறது, அரசு அதிகாரிகள் அலட்சியமாக இருந்திருக்கிறார்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த தென்னக ரயில்வே அப்படிங்கிறது ரொம்ப அலட்சியமாக செயல்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தி 3 குழந்தைகள் ஒன்றுமே தெரியாத இந்த பூமியில் நல்லா வாழ்ந்துடும், ஒருத்தவங்க டீச்சர் ஆகணும், ஒருத்தவங்க ஐஏஎஸ் ஆகணும், ஒருத்தர் டாக்டர் ஆகணும், இப்படிலாம் ஆசை வச்சுருந்த அந்த 3 குழந்தைகள் இன்றைக்கி பூமியில் இல்லை.
இதுக்கு நம்ம என்ன ரெமெடி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. உடனடியாக இழப்பீடு 5 லட்ச ரூபா கொடுக்க சொல்லியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி வெறும் இழப்பீடு இழப்பீடு இழப்பீடு, மனித உயிருக்கு இழப்பீடு அவ்வளோதானா? இங்கே அலட்சியங்களால் நடக்கக்கூடிய இந்த இழப்புக்கு யார் எப்படி இழப்பீடு கொடுப்பீங்க? பணம் தான் இழப்பீடு அப்படின்னா எல்லாரையும் கொன்று போட்டுட்டு பேசாமல் பணத்தை கொடுத்துட வேண்டியதானே? எதுக்கு அரசாங்கம் அப்படின்னும் அரசு அதிகாரிகள் அப்படின்னு நீங்களாம் இருக்கீங்க? ஒரு கிராமத்தில் 100 பேர் இருக்காங்களா, 2 பேரை மட்டும் உயிரோடி வைங்க, 98 பேரை எப்படியாவது கொண்டு போட்டுட்டு 98 பேருக்கும் இழப்பீடு அப்படின்னு சொல்லி அந்த 2 பேருக்கு கொடுத்து முடிச்சு விட்ருங்க. இழப்பீடு அல்ல இங்கே ஒரு முற்றுப்புள்ளி. ஒரு அலட்சியத்தால் நேர்ந்த ஒரு விபத்தை இல்லாட்டி ஒரு பெரிய டிசாஸ்டரை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி அடுத்த முறை அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு திட்டமிடுவதற்கு தான் நீங்கள் இருக்கீங்க. மெத்த படித்த அரசு அதிகாரிகள் இருக்காங்க. அரசியல்வாதிகளை விட்டு ஒழியுங்கள். அவங்க 5 வருஷத்துக்கு ஒரு காட்ட கூவாங்க, 100% ஓட்டு நாங்கள் வாக்குறுதி தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அரசு அதிகாரிகள் அப்படி கிடையாது. இங்கே அரசு அதிகாரிகள் 3 சென்ட் பட்டா நிலம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு பெரிய பாதிப்பில் அந்த குடும்பம் இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு 3 சென்ட் பட்டாவை கொடுத்துருக்கீங்களே. இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு கேட்டவங்கலாம் என்ன சொம்பைகளா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை யாருமே கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அந்த குடும்பத்துக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வன்மம் கிடையாதா இது? அங்கே போய் இருறா, தண்ணி இல்லாத காடு அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை கொடுங்க, வேலை கொடுப்பீங்க. அங்கே அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா கூட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேலை அந்த இடத்துல இல்லையா, அரசாங்க வேலை இல்லையான்னு கேட்டால் 80 கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா எப்படிங்க அது? இதெல்லாமே ஒரு அலட்சியமாக பார்க்கப்படக்கூடாது. இதெல்லாம் மக்கள் பார்வைக்கு வர வேண்டும். மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். உங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, 80 கிலோமீட்டர் தள்ளி வேலை பார்க்குறாங்க, நம்ம வீட்டையே ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்பாவை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு 80 கிலோமீட்டர் தள்ளி நம்ம அங்கே போகணும். இழந்திருப்பது ஒரு மகனை. அவங்களுக்கு அங்கே நிறைய சொந்தங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சப்பா, அவன் எழுதி பாஸ் அப் பண்ணியிருந்து அந்த வேலை கிடச்சிருந்தா தெரியாதுங்க. ஆனால் ஒரு மகனை இழந்து ஒரு வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வேலையும் ரொம்ப தூரத்தில், உறவுகள் எல்லாத்தையுமே இழக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரணத்திலும் பெரிய ரணத்தை அந்த குடும்பம் அனுபவித்து வருகிறது. இதெல்லாம் அலட்சியமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் விட பெரிய அலட்சியம் வேறு ஏதாவது இருந்துருமா? இந்த 3 குழந்தைகள் சாவதற்கு அலட்சியம் தானே காரணமாக இருந்திருக்கு. எத்தனை அலட்சியங்கள் காரணமாக இருந்திருக்கு. இதை பேச போனால் அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டோன்னு சொல்லிடுவாங்க, ஒரு முத்திரை குத்துவாங்க. குத்திட்டு போங்கடா, ஆனால் பேசுவோம்டா. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.